ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற சிலபஸ் இன்றைக்கான எபிசோடு பார்க்கலாமா? ஒரே தும்பலாக இருக்குன்னு 2 பேரும் தும்பிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி காஃபி கேட்குறாங்க. எனக்கு காஃபிலாம் வேண்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மாமியார் காக்கா பிடிங்க, அவங்களுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு காஃபி வச்சு கொடுங்க, அப்புறம் அதுக்குள்ளே திட்டுவாங்க. இதே ரோஹிணி இருந்தால் திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து சந்தோஷி சார் வந்து ஃபோன் பண்ணுறாராம் மனோஜ்க்கு. இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு கடை தொடுக்கிறேன், உங்கள் ஒய்ஃபோட டேடி அங்கே தானே இருக்காங்க, ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மனோஜ் சொல்லிடுறாங்க, அவங்க 6 மாதம் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நான் அவகிட்ட எதுக்கும் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவகிட்ட இப்போ ரோஹிணிக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, அது அவங்க டேடி இறந்துட்டாங்கல்ல, இது அவங்ககிட்ட சொன்னால் நமக்கு நம்ம மேலே தப்பான ஒரு இது வந்துடும், ஆல்ரெடி வீடு வாங்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டோம் பணத்தை, அதுவே போதும், இதையே சொன்னோன்னா உங்களுக்கு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும் நம்ம மேலே அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீ இப்போ தான் கரெக்டாக யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்போ மலேசியாவில் அவங்க தானே அவங்க மாமா இருக்காங்க, பேசாமல் நீ அவர்கிட்டே கேள அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவர் மலேசியாவில் எங்கே இருக்காங்க, பாரிஸ் பக்கத்தில் கறி வெட்டிகிட்டு இருக்கான், அவனை நான் அது எப்படியே கூப்பிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசிலே ரோகிணி நினைக்கிறாங்க. அதோட அவங்களோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா முத்தும் மீனாவும் ஆவி பிடிச்சிட்ருக்காங்க தும்பல் வருதுன்னு சொல்லிட்டு. எங்கே தான் உட்காந்து பிடிக்க முடியும், எங்களுக்குன்னு ரூமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கத்திட்டு, எனக்கு டீ போட்டு கொடு, காஃபி போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஃபோன் பார்த்துட்டே வந்து அந்த தண்ணியில் விழுந்துடுறாங்க கால் தடிக்கி. அப்புறம் தண்ணி காலில் ஊற்றிக்குது. அம்மா என் மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்கம்மா இவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அப்புறம் மனோஜ் சொல்லுவாங்க, போய் ரூமில் பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க, ஆளுக்கால ஒரு ரூம் எடுத்துக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு என்ன ரூம், இந்த ஹால் தான் எங்களுக்கு ரூமு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்போது நம்ம விஜய் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் மேலே மொட்டை மாடியில் கட்டுறது தான் சுற்றிட்டு இருக்கல, அதை கட்டிட்டு போ நீ இங்கேருந்து அப்படின்ட்டு சுடு பேசிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்ருதியும் ரவியும் தான் அடுத்த டாபிக். அது ஷாப்பில் பேசிகிட்ருக்காங்க. நீ இந்த மாதிரி பரவாயில்ல, வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிற அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஓனரும் வந்து பரவாயில்ல நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் ஆர்டர் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்க வந்து நான் ஆர்டர் சொல்லி ரொம்ப நேரம் ஆகிடுச்சி, இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து நீ சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் வேணால் உட்காந்து வேகவா, சமையல்ன்றது ஒரு கலை, அது வந்து பொறுமையாக தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. நீ எதனா பண்ணு, அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, சீக்கிரம் நான் செஞ்சுட்டேன், சூப் வெளியே இருக்குது, நீ தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதத்தில் இருக்காங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நீ சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சார், உப்பு இல்லையா, காரம் இல்லையா, ஏன் வெஜிடபிள்ஸ் இல்லையா, நீங்கள் வெஜிடபிள்ஸ் தானே சொன்னீங்க, எங்கள் ஸ்பூனே இல்லைங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட கேட்குறாங்க, எஸ் சார் நீங்கள் ஸ்பூன்லாம் வச்சு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீங்கள் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நான் செய்யறது மட்டும் தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிடுறாங்க. நீ இப்போ தாண்டி என்கிட்ட மாட்டியிருக்க, வந்து இனிமேல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து காரில் கிட்ட நின்று டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் வந்துடுறாரு. பாருப்பா தனியாக வந்து ஒரு ஆடு சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முத்தும் ஃபோன் பேசுகிறாங்க, ஹெல்மெட் போடல, அப்புறம் நோ பார்க்கிங்லேயும் வண்டி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தான் சட்டைலாம் இருக்கா, அவங்களுக்குலாம் சட்டை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துடுறாங்க. அப்புறம் லாக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த டயரில் வச்சு ஒரு மரத்தில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து மருந்து வாங்கலான்னு சொல்லிட்டு மெடிக்கல் போகிறாங்க அவங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு முத்துக்கு தெரியாதுல்ல. அப்புறமா இது மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது, சார் நான் தான் பூட்டினேன் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கை காமிக்கிறாங்க. அப்புறம் வந்தோடனே ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், நானே ஒரு அவசரத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் அன்றைக்கி நானும் இதே தானே சார் சொன்னேன், ஒரு அவசரம்னு, யார் சேர்த்தாலும் ரூல்ஸ் தான் சொன்னீங்கல்ல சார், இப்போ என்ன சார் உங்களுக்கு ரூல்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோட்டில் இருக்கவங்க 2-3 பேர் வந்துட்டாங்க. என்ன சார் நீங்கள் பண்ணால் இப்போ தப்பு இல்லையா, நாங்கள் பண்ணால் தான் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. கரெக்டாக கேட்டிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஏதோ பேசி குடுடான்னு சொல்லி சாவி கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்து தராங்க. சார் ரூல்ஸ்னால் எல்லாேருக்கும் ஒன்று தான் சார், நீங்களும் இதுமாரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீலாம் சொல்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கல, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.